வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் உள்ள தென் கோபுர வீதியில் தொடங்கிய மெழுகுவர்த்தி ஊர்வலம் மாட வீதி சுற்றி மீண்டும் தென் கோபுர வீதியில் நிறைவு பெறுகிறது. 2 கிலோமீட்டர் தூரம் நடைபெறவுள்ள இந்த மெழுகுவர்த்தி ஊர்வலத்தில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார், தேசிய மக்கள் மன்றத்தின் வில்லியனூர் தலைவர் பூக்கடை ரமேஷ் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், டெல்லியில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைவும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மெழுகுவர்த்தி ஊர்வலம் நடத்தியதாக கூறினார். மேலும் புதுச்சேரியில் போதை பழக்கம் அதிகமாக உள்ளதால் இளைஞர்கள் போதையில் கடைகளில் தகராறு செய்து தாக்கும் சம்பவம் அதிகரித்துள்ளது. இதனால் பொதுமக்கள், வியாபாரிகள் பயத்துடன் வாழ்கின்றனர். இதற்கு நிரந்தர முடிவு எடுக்க வேண்டும் என கூறினார். பாம் பிளாஸ்ட் நடந்தது. அதுக்கு எங்களோட ஆழ்ந்த இறக்கங்களை தெரிவிச்சுக்கிற விதமா இன்னைக்கு வில்லியனூர்ல ஒரு கண்ணீர் அஞ்சலி ஊர்வலமா வந்தோம். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கக்கூடாத ஒரு விஷயம். நம்ம இந்த நேரத்துல தான் இந்தியாவில் சொல்லுவாங்க, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நம்ம இவ்வளோ மொழி, இவ்வளோ கலாச்சாரம் இருந்தாலும் எல்லாம் ஒன்று கூடி நம்ம எல்லாமே இதில் யுனைட்டடாக இருக்கிறோன்னு காட்டுறதா இதோட முக்கிய நோக்கம். அதில் இவ்வளோ மக்கள் ஆதரவு தெரிவித்து நம்ம வேர் ஆல் ஒன், வேர் ஆல் இண்டியன்ஸ், வேர் ஆல் ஹியூமன்ஸுங்கிற மாதிரி ஒரு மெசேஜை சொல்கிறத ஒரு விதமாக நாங்கள் இன்றைக்கி இந்த ஊர்வலம் செஞ்சுருக்கோம். ரவுடிசம் உண்மையாகவே இங்கே ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இதுக்கு மெயின் காரணம் போதைப் பொருள் தான் அது யூஸ் பண்ணுறது ஒரு மேஜரான காரணம்னு சொல்கிறாங்க. இதை பண்ணுறதே ஒரு பெரிய இது பின்னணியில் நிறையா முக்கியஸ்தவர்களாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இதை கம்ப்ளீட்டாக அரசியல்வாதிகளும் இதில் லிங்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அடிமட்ட லெவல்லேருந்து இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இராடிகேட் பண்ணி ஆகணும். சிங்கப்பூர் மாதிரி ட்ரக் ஃப்ரீயாக வரணும். இந்த மாதிரி ட்ரக்ஸ் நம்ம இளைஞர்கள் ரீசெண்டாக நேற்று கூட நான் ஒரு டீச்சர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஸ்கூல்லையும் இந்த மாதிரி குழந்தைகள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பொதுவாக நிறைய ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி சாக்லேட் மாதிரி டாஃபி மாதிரிலாம் அவங்க கீழே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு போதையிலே இருக்காங்க. அவங்களை எதாவது கண்டிச்சாலோ சஸ்பெண்ட் பண்ணாலோ அது பெரிய அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பயத்தில் அவங்க நிறைய ஆக்ஷன் எடுக்க முடியாமல் இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இல்லாமல் இப்போ புதுச்சேரியை கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ரவுடிசம் ஃப்ரீ, இந்த மாதிரி மக்களுக்கு சேஃப்டி வேணும். லேடி அந்த ஊழியர், அந்த ஓனர் அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்களாம் பயத்தில் இதுக்கு அப்புறம் எப்படி அதுலேருந்து வெளில வர்றதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே தெருவில் இது 3வது வாட்டி நடக்குது. ஒருத்தருக்குலாம் கத்தி வயிற்று கிழிச்சு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கொஞ்சம் சீரியஸாக இருந்து இப்போ தான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு செய்திகளை காண்பிக்கும் வகையில் லைட்டிங் பேனர் பொருத்தப்பட்ட வாகனம் மூலம் மைக் பிரச்சாரம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு வாகனம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம், சமுதாய நலவழி மையங்கள் மற்றும் நகர சுகாதார மையங்கள் உள்ள கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விழிப்புணர்வு பட்டிமன்றம், வீதி நாடகங்கள், பண்பலை வானொலி அதாவது FM ரேடியோக்கள், திரையரங்குகள் மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி மூலம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு விளம்பரம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள சுகாதார இயக்குநரக வளாகத்தில் காலை 9:15 மணிக்கு டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு செய்திகளை காண்பிக்கும் வகையில் லைட்டிங் பேனர் பொருத்தப்பட்ட மைக் பிரச்சாரம் வாகனத்தை சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தேசிய சுகாதார இயக்க இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜ் முன்னிலை வகித்தார். செய்தி, கல்வி மற்றும் தொடர்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் ரகுநாதன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இந்த நிகழ்வின் பொழுது தடுப்பூசி பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் உமாசங்கர், யானைக்கால் நோய் தடுப்பு மற்றும் மலேரியா தடுப்பு பிரிவு உதவி இயக்குநர் டாக்டர் M முருகன் மற்றும் இதர திட்ட அலுவலர்கள் உடன் இருந்தனர்.
தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர சீர்திருத்தத்தின் பகுதியாக வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில், அதாவது இம்மாதத்தின் 15, 16 ஆகிய தேதிகளில் தட்டாஞ்சாவடி மற்றும் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட BLOக்கள் அந்தந்த வாக்குச்சாவடியில் இருப்பார்கள். இதுவரை SIR கணக்கீட்டு படிவங்களை பெறாதவர்கள் தங்களுக்குண்டான வாக்குச்சாவடியில் இருக்கும் BLOக்களிடமிருந்து அப்படிவங்களை பெற்றுக் கொள்ளலாம். SIR கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்தவர்கள் வாக்குச்சாவடியில் இருக்கும் BLOக்களிடம் சமர்ப்பிக்கலாம். வாக்காளர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆதிதிராவிட நலத்துறையின் இயக்குநரும் மற்றும் வாக்காளர் பதிவு அதிகாரியுமான அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரெயின்போ நகர் 5வது குறுக்கு தெருவில் நேற்று நள்ளிரவு வாலிபர்கள் இரு தரப்பினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் இரு தரப்பினரும் கற்களால் ஒருவரை ஒருவர் தாக்கியுள்ளனர். இதில் ஒரு வாலிபரை மட்டும் ஒரு தரப்பினர் கற்களால் அடைத்தும் கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. இதுகுறித்த பகுதி மக்கள் பெரியகடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உயிரிழந்த வாலிபரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் உயிரிழந்தது சாரம் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரது 2வது மகன் சந்தோஷ் என்பதும், இவர் மலேசியாவில் பேக்கிங் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்த நிலையில் கடந்த சில மாதங்கள் முன்பு புதுச்சேரி வந்துள்ளார். இவரது நண்பர்கள் சிலர் டிவி நகரில் உள்ளதால் அவ்வப்பொழுது அப்பகுதியை சுற்றியுள்ள ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இவர்கள் மது அருந்தை சுற்றி வருவது வழக்கமாக கொண்டுள்ளனர். இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு சந்தோஷ்க்கும் டிவி நகரை சேர்ந்த பெர்னாவிற்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் சந்தோஷ் தரப்பினர் பெர்னாவின் மண்டையில் அடித்ததில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே பகை ஏற்பட்டு அவர்கள் அவ்வப்பொழுது சண்டையிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு பெர்னா தரப்பினர் மது போதையில் சந்தோஷிடம் போனில் அழைத்து ரெயின்போ வர கூறியுள்ளனர். மது போதையில் இருந்த சந்தோஷ் தனது நண்பர்களுடன் ரெயின்போ நகர் 5வது குறுக்கு தெருவிற்கு சென்றுள்ளார். அப்பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை ஒருவர் கற்களால் கடுமையாக தாக்கிக் கொண்டுள்ளனர். சிறிது நேரத்தில் சந்தோஷ் மற்றும் இரத்த வெள்ளத்தில் கீழே விழ பெர்னா மற்றும் ஹானஸ்ட் ராஜ் தரப்பினர் அவர்கள் மறைத்து வைத்திருந்த பட்டா கத்தியை எடுத்து சந்தோஷை வெட்டியுள்ளனர். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள பெரியகடை போலீசார் டிவி நகரை சேர்ந்த பெர்னா, ஹானஸ்ட் ராஜ், அருண், விஸ்வா, நாகராஜ், பென்னோ, சகோதரர் சந்தோஷ் மற்றும் லாஸ்பேட்டை சேர்ந்த ரவுடி லியோ ஆகிய 7 பேரை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் இவர்களுக்குள் காதல் விவகாரத்தில் ஏதேனும் பிரச்சனையா அல்லது மது, கஞ்சா, போதை பிரச்சனையா உள்ளிட்ட பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், விசாரணை முடிந்த பிறகே கொலைக்கான முழு காரணம் தெரியவரும் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் கொலை செய்யப்பட்ட சந்தோஷ் மீது முருளன்பேட்டை காவல் நிலையத்தில் 2 அடிதடி வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி வீதியை சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் தனது வீட்டின் கீழே காலணிகள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவர் சொந்த வேலை காரணமாக வெளியே சென்றுள்ளார். அந்த நேரத்தில் கடையில் அவரது மனைவி கவிதா மற்றும் பணிப்பெண் வெண்ணிலா ஆகியோர் வியாபாரம் பார்த்து கொண்டுள்ளனர். அப்பொழுது வாலிபர் ஒருவர் மது போதையில் கடைகள் வந்து ஒரு புதிய காலணியை எடுத்துக்கொண்டு தான் ஒரு ரவுடி என்றும், வாங்கிய காலணிக்கு காசு தர முடியாது, நீங்கள் வேண்டுமென்றால் எனக்கு காசு கொடுங்கள் என மிரட்டும் துணையில் பேசியுள்ளார். அப்பொழுது இலவசமாக காலணி தர முடியாது என கவிதா தெரிவித்ததை அடுத்து ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கடையின் முன்பக்கம் இருந்த கண்ணாடிகள் உடைத்துவிட்டு தப்பி சென்று விட்டார். இச்சம்பவம் முழுவதும் கடையில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் பதிவானதை அடுத்து இக்காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவ தொடங்கியது. இதனிடையே நடந்த சம்பவத்தை கவிதா தனது கணவரிடம் கூற அவர் CCTV காட்சிகளுடன் இதுகுறித்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்ததில் கடை உடைப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பத்தை சேர்ந்த ரவுடி சையத் முஸ்தபா என தெரியவர். அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் கோட்டகுப்பம் காவல் நிலையத்தில் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு சண்டை மற்றும் கொலை முயற்சி வழக்கு உள்ளதாகவும், தற்போது பெயிண்டர் வேலைக்கு சென்ற நிலையில் இன்று புதுச்சேரியில் மது அருந்துவிட்டு காலணிகள் கடைக்கு சென்று இலவசமாக காலணிகள் கேட்டு கடை உடைப்பில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் பெயிண்டராக உள்ளவர் எதற்காக கத்தியுடன் சுற்றித்திருந்தார், வேறு யாரையாவது கொலை செய்ய வந்தாரா, உடன் யாராவது வந்தார்களா என போலீசார் சையத்திடம் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் நாளை விசாரணை முடிந்த பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த புதுச்சேரி வணிகர் சங்க தலைவர் சிவசங்கரன் MLA நடந்தவை குறித்து கடையின் உரிமையாளரிடம் கேட்டறிந்தார். பின்னர் போலீசாரிடம் இந்த விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார்.
இந்திய அரசு தொழிலாளர்கள் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் சார்பில் ஸ்ப்ரீ 2025 என்ற திட்டம் தொடங்கப்பட்டு இதில் 2025ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கும் 10க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்டு செயல்படும் தொழிற்சாலை, வணிக நிறுவனம், கார் நிறுவனம் இதுபோன்ற நிறுவனங்கள் பல ஆண்டுகளாய் இயங்கி வருவதும் அதில் தொழிலாளர்களுக்கான காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தாமல் நடைபெற்றும் நிறுவனங்கள் மற்றும் அனைத்து நிறுவனங்களும் எந்தவொரு முன் விசாரணையின்றி தங்களது நிறுவன ஊழியர்களின் பெயரில் இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும் மற்றும் கடந்த ஆண்டுகளில் பதிவு செய்யாமல் இருந்த தொழிற்சாலை மற்றும் நிறுவனங்கள் எந்தவொரு முன் விசாரணையின்றி இந்த திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் இந்திய தொழிலாளர் அரசு காப்பீடு திட்டம் மண்டல அலுவலகம் அறிவிப்பின் மூலம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று நடைபெறும் தொழிற்சாலைகளை தவிர்த்து மற்ற தொழிற்சாலைகள் பதிவு செய்யவில்லை என்றால் இந்த ஸ்ப்ரீ திட்டம் முடிவடைந்த பிறகு அதிகாரிகளால் பதிவு செய்யப்படாத தொழிற்சாலை மற்றும் நிறுவனங்களில் விசாரணை செய்து கடந்த ஆண்டில் கட்டத் தவறிய தொகையினையும் சேர்த்து வசூலிக்கப்படும் என்றும் இந்திய அரசு தொழிலாளர் காப்பீட்டுக் கழகம் மண்டல அலுவலகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் வெள்ளையனூர் கொம்யூன் மங்களம் தொகுதிக்குட்பட்ட ஆரியபாளையம் பாரதி நகர் சாலையில் எல் வடிவ வாய்க்கால் மற்றும் யூ வடிவ வாய்க்கால் மேல் மூடும் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணிகளுக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 21.05 லட்சம் ரூபாய்க்கு அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தேவர் மற்றும் இனார் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். நோனாங்குப்பம் புது காலனி பகுதியில் கழிவுநீர் செல்ல சரியான வடிகால் வசதி இல்லாமல் கழிவுநீர் வெளியேற முடியாமல் இருந்து வந்தது. இது தொடர்பாக பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்களிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மூலம் ரூபாய் 32.70 லட்சம் மதிப்பில் அப்பகுதியில் உள்ள சிமெண்ட் சாலைகளை மேம்படுத்தி புதிய வடிகால் வாய்க்கால் அமைக்க அரசாணை பெற்று தந்தார். அதன்படி பணிகளை துவங்கும் முகமாக இன்று நோனாங்குப்பம் புது காலனி பகுதியில் நடைபெற்ற பூமி பூஜையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் ஜெயமுகுந்தன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள கீழ் ஒரத்தூர் ஏரிக்கரையோரம் மீன்பிடிக்கும் வலையை உலர வைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். மேலும் அந்த வலையில் சுமார் 7 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு வலையில் சிக்கிக் கொண்டிருந்தது தெரிய வந்தது. மேலும் அப்பகுதி மக்கள் தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் அங்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை வலையிலிருந்து லாபகமாக மீட்டு வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். மேலும் கிராமப்புற பகுதியில் மலைப்பாம்பு வந்ததால் கிராம மக்கள் பதற்றமான சூழ்நிலையில் உள்ளனர். புதுச்சேரி மாநிலம் வெள்ளையனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளையனூர் திருக்காமேஸ்வரர் தில்லைநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் பயன்பெறும் வகையில் திருக்காமேஸ்வரர் நகருக்கு அருகில் உள்ள முருகன் நகரில் புதிய அங்கன்வாடி மையம் மற்றும் ரேஷன் கடை கட்டுவதற்கு ரூபாய் 48.50 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வெள்ளையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய அங்கன்வாடி மையம் மற்றும் ரேஷன் கடை கட்டுமான பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வெள்ளையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சந்துரு, வீரபத்ரன், பன்னீர், தீபாஞ்சான், களியமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, ராமன், ரமேஷ்குமார், காமராஜ், ராஜேந்திரன், அறிவழகன், செல்வம், சுந்தர், கன்னியப்பன், மூர்த்தி, முருகன், ராஜன், தட்சிணா, சுந்தர், ரமேஷ், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வநாதன், தர்மராஜ், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மையினர் அணி அமைப்பாளர் முகமது ஹாலித், தோமச தலைவர் அங்காளன், ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் காசிநாதன், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், பொருளாளர் கந்தசாமி, செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, கிளைக்கழக நிர்வாகிகள் சபரிநாதன், ராஜ், மிலிட்டரி முருகன், முத்துப்பாண்டி, திலகர், ரவி, சுரேஷ், கார்த்திகேயன், பாலகுரு, சேகர், அன்பு, மோகன், ராஜேந்திரன், பாஸ்கர், பிரகாஷ், ரகு, சிலம்பு, சந்தோஷ், நரேன், நாகராஜ், விக்கி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர்.
தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்களில் இந்திய தேர்தல் ஆணையம் SIR எனப்படும் சிறப்பு வாக்காளர் சீராய்வு பணியை கடந்த 4ஆம் தேதி முதல் மேற்கொண்டுள்ளது. அவசர கதியில் மேற்கொள்ளப்படும் இந்த சீராய்வு பணியை குறித்த கால அவகாசத்தோடு நடத்த வேண்டும். தற்பொழுது தேர்தல் நேரத்தில் நடத்தினால் பல்வேறு குளறுபடிகள், குழப்பங்கள் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டி திமுக உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திமுக தலைவர், தமிழ்நாடு முதல்வர் உத்தரவின் பேரில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா வழிகாட்டுதலின் பேரில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் திமுக சார்பில் பாக முகவர்கள் நியமிக்கப்பட்டு சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளுடன் உடனிருந்து கண்காணித்து வருவதோடு வாக்காளர்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை போக்கி வாக்கு திருட்டு நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் வழிகாட்டுதல்படி தட்டாஞ்சாவடி தொகுதியில் வாக்காளர் திருத்த பணியில் வாக்காளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முக்கிய கடமைகள் எனும் தலைப்பில் வாக்காளர்களுக்கு தேவையான தகவல்கள் அடங்கிய கையேட்டை தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக பொறுப்பாளர் இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் தலைமையில் திமுக பாக முகவர்கள் வீடு வீடாக சென்று வழங்கி வருகின்றனர். மேலும் பொதுமக்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தும் வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதிக்குட்பட்ட ஆவட்டி, கல்லூர் சுற்றியுள்ள பகுதிகளில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலை வேளையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. இதனால் அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் கடலூர் நகரில் புதிதாக அமைக்கப்பட்ட போக்குவரத்து சிக்னலை இன்று மாலை 6:15 மணிக்கு ஜவான் பவன் சிக்னலில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் துவக்கி வைத்தார். பின்பு நிகழ்ச்சி நிறைவில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கூறியதாவது: ஒவ்வொருவரும் ஒரு மொபைலை எங்கு சென்றாலும் எடுத்து செல்கிறோம். அதேபோல் இருசக்கர வாகனம் வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் உயிர்கவசமான தலைக்கவசத்தை அணிந்து செல்வது மிகவும் முக்கியமான ஒன்று. எனவே இருசக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் சாலை விதிமுறைகளை கடைபிடிப்பதோடு ஒவ்வொருவரும் தலைக்கவசம் அணிந்து பயணிக்க வேண்டும் என்றும், ஒரு மனிதனின் உயிர் எவ்வளவு முக்கியமானது என்றும், மேலும் கடலூர் மாநகராட்சியில் CCTV ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் பழுதடைந்திருந்த நிலையில் இப்பொழுது முற்றிலுமாக அனைத்தையும் சரி செய்து போக்குவரத்து மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் என்று கூறினார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் பாண்டி மெரினா அருகில் உள்ள பம்பக்கீரபாளையம் கிராமத்தில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களின் நினைவாக சுனாமி நினைவிடம் அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் முன்னெடுப்பில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நினைவிடம் ரூபாய் 40 லட்சம் மதிப்பில் திட்டமிடப்பட்டு அரசாணை பெறப்பட்டுள்ளது. ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்ட ஒப்பந்ததாரர் மே பாலனுக்கு ரூபாய் 24.05 லட்சம் மதிப்பில் பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கான பூமி பூஜை 28/4/2025 அன்று உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. தற்பொழுது பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை பற்றிய நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் செயற்பொறியாளர் சந்திரகுமார் அவர்களை நேரில் சென்று சந்தித்து 10 நாட்களுக்குள் முடித்துக் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் பொறியாளர்கள் நடைபெறும் பணிகள் குறித்து விரிவாக விளக்கினர். பணியை விரைந்து முடித்து தருவதாக உறுதியளித்தார்கள். இந்நிகழ்வில் தொகுதி செயலாளர் சக்திவேல், பொருளாளர் மணிமாறன், கிளை செயலாளர்கள் முரளி, ராகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். சபாநாயகர் செல்வம் பிறந்த நாளை ஒட்டி மாநிலம் முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனிதா நகர் பகுதியில் பச்சைவாழி அம்மன் அறக்கட்டளை நிறுவனர் கர்ணா என்கின்ற மனோகர் தலைமையில் சமூக சேவகர் டாக்டர் சலீம் பாஷா முன்னிலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சரத், செந்தில், கர்ணா, செல்வகுமார், சங்கர், மணிகண்டன், அருள், புகழ், விக்ரமாதித்தன், ராஜா உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். மனித கழிவுகளை மனிதனே அகற்றுவது சம்பந்தமாக பாதுகாப்பற்ற முறையில் தொழிலாளர்களை நகராட்சி நிர்வாகம் வேலை வாங்குவதாக வந்த புகார் அடிப்படையில் பல்வேறு நீதிமன்ற உத்தரவுகள் இருக்கின்றது.
ஆனால் இதையெல்லாம் அதிகாரிகள் காற்றில் பறக்கவிட்டு தனக்கென்ன என்று அலட்சியமாகவும் மெத்தனமாகவும் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் மனித கழிவுகளை மனிதனே வெறும் கைகளால் அகற்றும் அவல நிலை புதுச்சேரியில் நடந்தேறியுள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் இன்று கழிவுநீர் வாய்க்கால்கள் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் ஈடுபடுத்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பாக பணிபுரிய கையுறை வழங்காமல் அதற்கு பதிலாக கேரி பேக்கை நகராட்சி நிர்வாகம் வழங்கி அலட்சியம் காட்டியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் மனித கழிவுகளை மனிதனை அள்ளும் கொடுமையை கண்ட சமூக ஆர்வலர் ஒருவர் அதனை வீடியோவாக படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். தற்பொழுது அந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது. எனவே லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் பணியாற்றும் திறமையற்ற ஆய்வாளரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். லாஸ்பேட்டை பகுதியில் சட்ட ஒழுங்கை சீரமைக்க உரிய அதிகாரிகளை கொண்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ருத்ரவன்னியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டை சுபாஷ் சந்திர போஸ் சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் லாஸ்பேட்டை பகுதியில் தொடர் கொலைகள், கொலை சம்பவங்கள் மற்றும் கட்டுக்கடங்காத போதைப் பொருட்கள் விற்பனை காரணமாக சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக சீர்கெட்டிருப்பதை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். போராட்டத்திற்கு ருத்ரவன்னியர் சங்க மாநில தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்க சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். ரோட்டரி மாவட்டம் 2981 மண்டலம் 5 சார்பில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் இலவச பரிசோதனை முகாம் இன்று முதலியார்பேட்டையில் ஐயப்பன் கோவில் அருகில் சிறப்பாக நடத்தப்பட்டது. முகாமை மண்டல ஆளுநர் ரொட்டரியன் லியோன் தலைமையில் உதவி ஆளுநர் ரொட்டரியன் டாக்டர் கந்தன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. முகாமை ரோட்டரியன் PDG A மணி அவர்கள் திறந்து வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டரியன் ஆனந்தன் மற்றும் ரோட்டரியன் பாஸ்கர் கலந்து கொண்டு பெண்களுக்கான ஆரோக்கிய விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர். விருந்துரையாற்றிய ரோட்டரியன் ரவி பெண்கள் மத்தியில் முன்னெச்சரிக்கை பரிசோதனையின் அவசியத்தை விளக்கினார். முகாமில் பெரும்பாலான பெண்கள் கலந்து கொண்டு மார்பக புற்றுநோய் ஆரம்ப நிலை திரையிடல், மருத்துவ ஆலோசனை மற்றும் உடனடி பரிசோதனைகளின் நன்மைகள் பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, லெக்ஸி, ஆரோ சிட்டி, மெரினா, ஃபீனிக்ஸ், விஷன் ஆகிய ரோட்டரி கிளப்புகளின் தலைவர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள் இணைந்து முகாமை சிறப்பாக நடத்தியுள்ளனர். பெண்களின் ஆரோக்கிய பாதுகாப்பை முன்னெடுத்து நடத்தப்பட்ட இந்த முகாம் பொதுமக்களிடமிருந்து பெரும் வரவேற்பை பெற்றது என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் புதிய பஸ் நிலையம் எதிரில் தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் MGR அவர்களின் திருவுருவ சிலை உள்ளது. இந்த சிலை பராமரிப்பில்லாமல் இரவு நேரங்களில் மின்விளக்கு இல்லாமல் இருளில் மூழ்கி கிடக்கிறது. இந்த சிலை உடனடியாக பராமரித்து மின்விளக்கு பொறுத்து நடவடிக்கை எடுக்க கோரி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமையில் அமைப்பு செயலாளர் முன்னாள் MLA UC ஆறுமுகம் முன்னிலையில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த போராட்டத்திற்கு உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் பிரதீப் குமார் ஏற்பாடு செய்தார். இந்த போராட்டத்தில் ராஜ் பவன் தொகுதி செயலாளர் கோடீஸ்வரன், அவைத்தலைவர் மாணிக்கராஜா, மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா, அணி செயலாளர்கள் பிரகாஷ், சுரேஷ், தங்க பிரகாசம் மற்றும் தொகுதி செயலாளர்கள் செல்லா என்ற தமிழ்ச்செல்வன், முத்து, சிவசங்கர், பரிதிமார் கலைஞர் ஐயப்பன், உதயானந்தம், ராஜா மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி மகளிர் அணியினர், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மீன்துறையில் பணிபுரியும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின ஊழியர்களுக்கான பதவி உயர்வு ஆகியவைகள் இடஒதுக்கீடு அடிப்படையில் உரிய காலத்தோடு வழங்காமல் இருட்டடிப்பு செய்யும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில அமைப்பாளர் தேவபொழிலன் தலைமையில் உப்பளம் மீன்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட விசிகாவினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.